வணக்கம், வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் பாரத் யூனிவர்சிட்டி மம்பேடு ஜங்ஷன், அப்படியே 150 அடி ரோட்டில் ஜியான் ஸ்கூல், அப்படியே வந்தீங்கன்னா அசோக் நகர், அசோக் நந்தவனம்னு சொல்லுவாங்க. இது நந்தவனத்தை விட சூப்பராக இருக்குது. எல்லாமே புது புது வீடுகள். சரியா க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்கு. பாருங்க, 24க்கு 60, 24க்கு 60, 24க்கு 60, 218 தெரியுதுங்களா? அதுல 24க்கு 60, அது மாதிரி 219, அதே மாதிரி 220. சரிங்களா? எல்லாமே 24க்கு 60ன்னு பிரித்து வச்சுருக்காங்க. 5 கேட்குறாங்க. சவுத் ஃபேஸிங் ஒரே ஒரு பீஸ் தான். அதுக்கப்புறம் 40 ஃபீட் ரோடு. நிச்சயமாக சொத்து விலை பேச்சுவார்த்தைக்குட்பட்டது. விலை பொதுவாக நிலையானது, ஆனால் பேச்சுவார்த்தைக்கு இடம் உண்டு. While the asking price is firm, we are open to discussing offers. என்ன, நீங்கள் இன்னோவா காரோ, பிஎம்டபிள்யூஓ, ஆடி காரோ, இல்லை ரீசெண்டாக புதுசாக ஏதாவது வர்ற காரோ, எந்த கார் வாங்கினாலும் சோர்வின்றி வீட்டுக்குள்ளே நுழையலாம். சரியா? 5 கேட்குறாங்க. நொறுக்கப்பட்ட விலைன்றாங்க. 6 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ 40 ஃபீட் ரோட்டில் ஒரு பீஸ் கொடுத்ததுனால 5 வந்திருக்காங்க. டைரெக்டாக விட்டுடலாம். ஓனர் டு ஓனர், பையர் செல்லர். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நல்ல ஃப்ரண்டேஜ். ஸோ கால் பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கு பாரத் யூனிவர்சிட்டி கிட்ட வச்சுக்கிட்டு 8000 9000 கேட்குறாங்க. 8000 9000 வெகு தொலைவில் இல்லை. ஜியான் அசோக் நகரும் அந்த விலை வருவதற்கு ரொம்ப பக்கம் வந்துடுச்சு. சரிங்களா? எக்ஸலண்ட்டான இவங்களோட காசாகரண்டோட வில்லா வீடுகள், சும்மா ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் கட்டி எல்லாமே சோல்டு, புக்கிங். புது புது வீடுகள்னும் போது உங்கள் குழந்தைங்களுக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நீங்கள் ஆஃபீஸ் போயிடுவீங்க. ஸோ அந்த குழந்தையோட ஃபியூச்சரையும் நினச்சி பாருங்க. சரிங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னும் போது அந்த குழந்தை நல்லா உங்களுக்கு தெரியாது இல்லை. பாருங்க, கால் பண்ணுங்க. வரும்போது வீட்டு மகாலட்சுமியோட வாங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எங்ககிட்ட வாங்கலைன்னா கூட சந்தோஷம். 2025 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிருங்க. குடும்ப தலைவர் அவர்களே, ரிக்வெஸ்ட். சரியா? நினச்சிங்கன்னா முடிஞ்சிடும். வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. மனசு வைங்க. ஏன்னா அப்புறம் 8 கனி ஆயிரும். ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா முடிஞ்சிடும். உங்கள் வீட்டு மகாலட்சுமி, அன்பு மகள், செல்வ மகள், ஆசை மகள், உங்களில் பாதி இருக்காங்களே, உங்கள் அன்பு மனைவி, எல்லாமே உங்கள் வீட்டு மகாலட்சுமி. அவங்க வந்த ராசி தான். நாளைக்கு வரப்போகிறாங்களே மருமகள், அவங்களும் உங்கள் வீட்டு மகாலட்சுமி தான். மகள் தானே அவங்களும். ஸோ உங்களுக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கிறாங்களே, ஆனால் கடவுள் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கார். உங்கள் வீட்டு மகாலட்சுமியை வச்சு தான் கடவுள் வந்திருக்கார். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். கால் பண்ணுங்கள், இன்னும் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்.